தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் திமுகவின் சித்து விளையாட்டுகள் உள்ளது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் 23 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் மே 4 எண்ணப்படுகின்றன. நாம் அடைய போகும் இந்த வெற்றிக்கு அதிகாரப்பூர்வ அந்தஸ்து வழங்கப் போவது வாக்கு எண்ணிக்கை நிறைவில் அறிவிக்கப்பட உள்ள அதிகாரப்பூர்வ முடிவுகள்தான். அதனால் வாக்கு எண்ணிக்கையின் போது அதிமுக மற்றும் பாமக கூட்டணி கட்சிகளின் முகவர்கள் மிகவும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். 5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடித்த திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அனைத்து வகையான தில்லுமுள்ளுகளையும் அரங்கேற்றும். தமிழ்நாட்டில் வெளியாகியுள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பலவும் கூட திமுகவின் சித்து விளையாட்டுகள் தான். அவ்வாறு இருக்கும்போது செயற்கையாக சித்தரிக்கப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை எவரும் நம்ப தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எனவே வாக்கு எண்ணிக்கையின் எந்த சூழலிலும் முகவர்கள் அவர்களின் கடமையிலிருந்து விலகக்கூடாது. தமிழ்நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கப் போவது இந்த தேர்தலின் முடிவுகள்தான். அதில் எந்த மோசடிகளுக்கும் முறைகேடுகளுக்கும் இடம் கொடுக்காமல் அதிமுக, பாமக மற்றும் கூட்டணி கட்சிகளின் முகவர்கள் கவனத்துடனும் விழிப்புடனும் பணியாற்ற வேண்டும். வெற்றி நமதே என்று அன்புமணி அறிவுறுத்தியுள்ளார்.